காற்றும் நீரும் இந்த பூமியில இருக்கிற காரணத்தால் தான் மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் உருவாகி வாழுகிறோம். அதனாலதான் ஐயன் வள்ளுவர் நீரின்றி அமையாது உலகன்னு உலக புதுமுறையில சொன்னார். அதே போல புறநானூறுலையும் குளந்தொட்டு வளம் பெருக்கின்னு சொல்லி வேளாண்மைக்கு நீர் எவ்வளவு அவசியமானதுன்னு சொல்லி இருக்காங்க. அதனாலதான் நீர்நிலைகளை சுற்றிய குடியிருப்புகள் அமைவது பழந்தமிழுடைய மரபு. எல்லா வகையிலும் இயற்கையோட இணைந்ததுதான் தமிழருடைய வாழ்வு. அதோட தொடர்ச்சியாகத்தான் நம்மோட திராவிட மாடல் அரசு நடைபெற்று வருகிறது என்பதை அதற்கு அடையாளமாக இந்த மாமல்ல நீர்த்தேக்கத்தினுடைய அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னையின் வளர்ந்து வரக்கூடிய பகுதிகளுக்காக நம்ம அரசு செஞ்ச முக்கியமான பணியின வரலாற்றில் இந்த நிகழ்வு நினைவு கூறப்படும். பொதுவா சிலர் உண்மை தெரிந்தும் பலர் உண்மை தெரியாமையிலும் நம்முடைய கழக ஆட்சியில அணைகளை கட்டலன்னு ஒரு பெரிய பொய்ய சொல்லுவாங்க. ஆனா உண்மை நிலை என்ன? நம்முடைய முத்தமிழிலும் கரை கண்ட தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நீர்நிலைகளை காக்கக்கூடிய செயல்பாடுகளையும் நிறைய செஞ்சிருக்கிறார். 1967ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 2011 வரை நம்முடைய தமிழ்நாட்டில் 43 அணைகள் கட்டப்பட்டிருக்கு. நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சு நீர்வளம் பெருக்க பல நடவடிக்கைகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரோம். கடந்த 5 வருஷமா மேட்டூர் அணை முழு கொள்ளளவு வெட்டி குறித்த நேரத்தில் திறந்து வச்சிருக்கிறோம். 2021-25 ஆகிய 5 ஆண்டுகள்ல காவேரி டெல்டா பகுதிகளில் தூர்வாரக்கூடிய பணிகள் 459 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றிருக்கு.